எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 10 பிப்ரவரி 2025 திங்கட்கிழமை. இந்த வீடியோவில் நம்ம கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் மற்றும் திருமலையில் நேரடியாக தரிசனம் பார்க்க வரவங்களுக்கு சிஆர்ஓ கிடைக்கக்கூடிய ரூம் அலாட்மெண்ட் பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் தெரிவிக்கிறோம். திருப்பதியில் நேரடியாக தரிசனம் பார்க்க வரவங்களுக்கு கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிப்பிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் பற்றிய விவரங்கள் இப்போ பார்க்கலாம். ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலையும் தினமும் இரவு 9:30 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ஆனது மறுநாள் காலையில் உண்டான தரிசனத்துக்கான டோக்கன். அது தீர்ந்த பிறகு அதற்கு அடுத்த நாட்களுக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு இன்று 10ஆம் தேதிக்கு உண்டான 11,000 எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதாவது கடந்த 2-3 நாட்களாக திருப்பதியில் கூட்டம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் போகிறவங்களுக்கு 12 மணிலேருந்து 18 மணி நேரம் ஆகிறது என்று தகவல் கிடைத்திருக்கு. அதுபோல் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறவங்களுக்கு டோக்கன் கிடைத்த சமயத்திலிருந்து கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் தரிசனம் கிடைக்கிறது என்று தகவல் வந்திருக்கு. அதுபடி நேற்று இரவு 11,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது இரவு 2 மணி வரைக்கும் கிடைத்த தகவல் படி 3,233 டோக்கன் இருந்தது. இது காலையில் 2:30 மணிக்கு உண்டான ஸ்டேட்டஸு. ஆனால் தற்போதைய நிலவரப்படி இன்றைக்கி உண்டான எல்லா டோக்கனும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ இன்றைக்கி உண்டான டோக்கன் கிடையாது. இப்போது நாளைக்கு அதிகாலையில் உண்டான டோக்கன் மட்டும்தான் இருக்குது. அதுவும் 3,200 டோக்கன் அநேகமாக இந்த நேரத்தில் தீர்ந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இனிமேட்டு கவுண்டர் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ராத்திரியில் தான் நாளைக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் கிடைக்கும். எனவே எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கு மற்றும் நாளை அதிகாலைக்கு உண்டானது ஆல்ரெடி தீர்ந்து போய் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை மூலமாக செல்பவர்களுக்கு உண்டான டோக்கன் பற்றிய விவரம். இந்த ஸ்ரீவாரி மெட்டு என்பது திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 12-13 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இதற்கு போகிறதுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மூலமாக இலவச பஸ்கள் இருக்குது. அதை தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி மூலமாகவும் மற்றும் ஷேர் ஆட்டோ ஜீப்பு மூலமாகவும் இந்த இடத்துக்கு போய் சேரலாம். அதிகாலை 6 மணிக்கு தினமும் இந்த டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதிகாலை 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாலும் பக்தர்கள் அதிகாலையிலேயே 3-4 மணிக்கெல்லாம் இங்கே சேர்ந்துடுறாங்க. தினமும் 3,000 டோக்கன் கொடுக்குறாங்க. அதுபடி 3,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மதியம் 2 மணி ஸ்லாட்லேருந்து இரவு 9 மணிக்கு உண்டான ஸ்லாட் படி 3,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது முதல்ல வர்ற 3,000 பக்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அதிகாலையில் 5-6 மணி சுமார் நீங்கள் ஸ்ரீவாரி மெட்டு இடத்துல இருந்தீங்கன்னா இந்த 3,000 டோக்கன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பதியில் கடந்த 3-4 நாட்களாக கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ரத்த சப்தமி முடிந்த பிறகு அதிக பக்தர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் திருப்பதி பயணம் செல்வதாக இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகாலையில் நீங்கள் ஸ்ரீவாரி மெட்டு போனால் டிக்கெட் கிடைக்கும். மற்றபடி எஸ்எஸ்டி டோக்கனுக்காக ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இரவு 9:30 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்தில் டிக்கெட்டு தீர்ந்து போயிடுது. அதனால் நீங்கள் திருப்பதிக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க. அடுத்தது திருமலையில் நேரடியாக சென்று ரூம் புக் செய்ய பற்றிய நிலவரம் இப்போ சொல்கிறோம். தினமும் அதிகாலையில் 5 மணிக்கு சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸில்
ஆஃப்லைனில் வந்து ரூம் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் நேரடியாக சென்று ரூம் இந்த இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளலாம். தினமும் காலை 5 மணிக்கு வந்து இந்த சிஆர்ஓவில் பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கவுண்டரில் வந்து நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு காட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து உடனே ஒரு அலாட்மெண்ட் ஆன பிறகு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு உண்டான காட்டேஜ் எங்கே இருக்கோ அங்கே இருக்கிற என்கொயரி ஆஃபீஸில் ரூபாயை கட்டி வந்து நீங்கள் அந்த ரூம் அலாட்மெண்ட் பெற்றுக்கலாம். அதுபடி இன்றைக்கு காலையில் வந்து 891 ரூம் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது காலையில் 5 மணிக்கு உண்டான ஸ்டேட்டஸு. உடனே காலையில் 5 மணிக்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இது அலாட்மெண்ட்டு கிடைச்சிரும். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த அலாட்மெண்ட்டு முடிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் திருமலையில் வந்து ரூம் புக் பண்ணணுன்னா அதிகாலையில் 4-5 மணிக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 மணி நேரத்தில் வந்து ரூம் கிடைக்கும். அதன் பிறகு வந்து ரூம் காலியாக தான் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். அது கிட்டத்தட்ட ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் 3லேருந்து 5 மணி நேரம் பிறகு தான் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். அதனால் திருமலையில் எப்பயும் வந்து உங்களுக்கு ரூம் புக் பண்ணணுன்னா அதிகாலையில் 4-5 மணியில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு டிக்கெட் வந்து அலாட்மெண்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உண்டான அப்டேட்டு. இதை தவிர திருமலையில் வரக்கூடிய 12ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் வந்து முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது. அதுபடி தை பௌர்ணமியை முன்னிட்டு இரவு கருட வாகனத்தில் ஊர்வலம் இருக்கிறது. அதை தவிர ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா வந்து 12ஆம் தேதி நடக்குது. அதை பற்றிய அப்டேட்ஸ் வர உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.